This video only entertainment purpose only. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ப்ரோ பட்டர்ஃப்ளை கப்பலை ரோஸ்ட் பண்ணுங்க. இதோ உங்களுக்காக. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்டர்ஃப்ளை கப்பல் ரோஸ்ட்டை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இல்ல 48 வகையான மூலிகைகள் இருக்கு. அதுவும் இல்லாம முயல் ரத்தமும் இருக்கு. நம்ம எண்ணெய் முயல் ரத்தமா? எப்படி முயல் ரத்தம் லீகலா காய்ஸ்? முயலை வேட்டையாடுறது நம்ம ஊர்ல லீகலா, இந்தியாவில் லீகலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் படிச்ச வரைக்கும் இல்லீகல் தான் போட்டிருக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு முயல் ரத்தம் கிடைக்குது? பிடிச்சி ஜெயில போடுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் காட்டு மிராண்டி பிடிச்சி ஜெயில போடுங்க சார். அவனை என்னடா இன்னும் காணுமேன்னு நினைச்சேன். ஏன்னா எல்லா யூடியூப் சேனலோட வேலையை தான் நல்லா ஓரளவுக்கு மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொமோஷன், தான் பிராண்டே ப்ரொமோஷன் பண்றது. இதுல இவங்க என்ன ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்கன்னா தன் குழந்தைகளோட போட்டோவே வச்சுக்கிட்டு ப்ரொமோஷன் பண்றது. உங்களுக்கு ஒண்ணு புரியுதா கைஸ்? உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? உங்களை வச்சு பிசினஸ் பண்ற, உங்களை வச்சு பிசினஸ் அவ்வளவுதான். மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அந்த சப்ஸ்கிரைபர்ல ஒரு 1 lakh தராவது நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்குனீங்கன்னா யாருக்கு லாபம்? உங்களுக்கா எனக்கா? 48 மூலிகை மருந்துகள் சேர்த்திருக்காங்க. அதை நம்ம நேர்ல போய் பார்த்தாதான் தெரியும். 48 சேர்த்தாங்களா இல்ல 2-3 போட்டு அரைச்சு எடுத்தாங்களா? முயல் ரத்தம் எப்படி காய்ஸ்? லீகல்னா பரவாயில்ல, இல்லீகல் பொருளை எப்படி? இதை பத்தி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சாரி காய்ஸ், ஈச்சி போயிடுச்சு. தங்காதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ண ஓடாதடி. எனக்கும் ஆடணும்னு ஆசையா இருக்கும்ல. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னா ரெடி பண்ணுவேன். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கப்புள்ஸ் விளாக்கர்லாம் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியல. ஒரு சில பேர் ஓகே, ஒரு சில பேர் எந்த மைண்ட் செட்ல வீடியோ போடுறோன்னு தெரியல. ஒரு குழந்தைய வச்ச ஒரு வீடியோ, குழந்தை பிறக்கும் போச்சுல ஒரு வீடியோ, பிரசவ வார்டுக்குள்ள போகும்போச்சுல ஒரு வீடியோ, பிரசவம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ, பிறந்ததுக்கு அப்புறம் கை கால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. இல்ல ஒரு சில விஷயத்துல கொஞ்சமா அது நியாயமா இருங்கடா. இப்படி எல்லாம் போட்டு அருன்னு அறுத்துக்கிட்டு இருந்தா வெக்கமா இல்ல உனக்கு? டிடிஎஃப் அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, இவங்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமா இருக்காரு, அதுக்கு இதா இருக்காரு, இவரை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போட்டீங்களே. இவங்களை என்னடா பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். இவங்களையும் உள்ள பிடிச்சி போடணும்ல. உட்காந்து ஸ்டண்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டண்டு உட்காந்துட்டு தெரிஞ்சு காய் சட்டம் எல்லாத்துக்கும் கடமையை செய்யணும்னு சொல்ற மாதிரி இவங்களையும் பிடிச்சி உள்ள போட்டுவிடுங்க காய்ஸ். தப்பு பண்றீங்க, எல்லாம் தப்பு பண்றீங்க காய்ஸ். இந்த அளவுக்கு வைரல் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. டிடிஎஃப் மேல மட்டும் பாயிறீங்க, இங்கேயும் பாஞ்சிருக்க வேண்டியதானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எனக்கு அந்த காய்ஸ் நான் பண்ணவே இல்லை. இந்த கப்புள்ஸை நான் ரோஸ்ட் பண்ணவே இல்லை. வேண்டாம். வீடியோவை பார்க்கவே முடியல காய்ஸ். பார்க்க எரிச்சலா வருது. பார்க்கவும் முடியல காய்ஸ். ஃபுல்லா கூட வீடியோ பார்க்க முடியல. இதே எப்படா உட்காந்து பாக்குறீங்கன்னு எனக்கும் தெரியல. நம்ம வீடியோ ஒரு பையன் பார்க்க மாட்டேங்க. வேண்டாம், நான் பண்ணவே இல்லை காய்ஸ். எனக்கு இந்த ரோஸ்டே வேணாம். அந்த சேனலுக்கு ரோஸ்டே வேண்டாம், ட்ரோலும் வேண்டாம். நீ வேற ஏதாவது சேனல் சொல்லுங்க, அந்த சேனலுக்கு பண்றேன்.